குழந்தை பிறந்த பிறகு சற்று வயிறு தளர்வு ஏற்படும். அந்த நேரத்துல பெல்ட் பயன்படுத்தலாமா, எப்ப இருந்து பயன்படுத்தணும், சிசரின் செய்தவங்களும் இதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற சந்தேகமா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. குழந்தை பிறந்த பிறகு வயிற்றுப்பாதை தளர்வு ஏற்படும். அந்த நேரத்துல டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றது இந்த மாதிரி அப்டவுன் பெல்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுவே முற்றிலுமா உடம்ப வயிற்று குறைக்குமாண்டா? கிடையாது. இது வயிற்றுப்பதி தளர்வு ஏற்படுற நேரத்துல இப்படி டைட்டா இப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி பிடிக்கிறப்ப அந்த தளர்வு கண்ட்ரோலா இருக்கும். இது எப்ப இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாரம் அல்லது 2வது வாரத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தளர்வு பகுதி இயல்பா வர்றதுக்கு 6ல இருந்து 8 வாரங்கள் ஆகும். அந்த நேரத்துல இந்த மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணலாம். இது கூட சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணி இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணும் போது ஸ்கின் டைட்னஸ் கிடைக்கும். நம்மளோட ஸ்டொமக் ஃபிளாட் ஆகும். இந்த பெல்ட் ஒரு 3-4 வெரைட்டி இருக்கு. 300 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த குவாலிட்டி, இந்த ரேப் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வருது. இது 300 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஒரு சில பேருக்கு பேக் பெயின் வரும். அந்த பேக் பெயினுக்கு எந்த பெல்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பெல்ட்டோட பெயர் ஏபி பெல்ட், அப்டாமினல் பெல்ட். தேங்க்யூ.